தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கடந்த 10ஆம் தேதி இயற்கை உபாதைக்காக காட்டுப்பகுதிக்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வந்தனர். இதனிடையே உடற்கூறாய்வு செய்து மாணவியின் உடல் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் குற்றவாளியை கைது செய்யும் வரை சடலத்தை வாங்கப் போவதில்லை என்று உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 9 நாட்களுக்கு பிறகு இந்த கொலை வழக்கில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இதையடுத்து மாணவியின் சடலத்தை பெற அவரது பெற்றோர் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக மாணவியின் உடல் அவரது கிராமத்தில் உள்ள மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மற்றும் கிராம மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர்.